ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க, தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலா முடியாது. தன்னை உணர்தல் என்பது முடியாது. தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம். ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேற்று. உன்னை உணர்ந்து கொள். உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான். ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். நேற்று நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது. பாருங்க, ஒரு நுட்பமா உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குதில்ல. 600 பக்கம் புத்தகம் வாசிங்கன்னா 482வது பக்கத்துல 3வது பத்தியில 4வது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும். அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் 482 பக்கம் படிக்கணும். சும்மா அந்த சொல் நிக்காது முன்னால. இது ஒரு பயணம் தான். அதில் எது கிடைக்கிறது அது வேட்டை. அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? பாருங்க, கரூர்ல நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன். உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன், என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோடு நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப். நாம சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. நான் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லைப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் திமிரா கேட்குது பாரு பர்வீன். நாம சொன்னது வேற, நம்ம நினைச்சது வேற, வாயிலிருந்து வந்த சொல் வேற. சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற. நேற்று கரூர்ல நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூரில் ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா? இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ, அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட்டு படிச்சு டாக்டர், மற்றவங்க எல்லாம் யாருங்கிற நான் எல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்தில் போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க. கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்ச பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பள்ளார்னு ஒண்ணு வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல, புத்தி வலிமை இருக்கல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவன் கேட்கறது இல்லை. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே, எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசில் எழுதி வச்சுக்கோ. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள், அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. போன புக் ஃபேரில் ஏதோ ஒரு புக் ஃபேரில் சொன்னேன், பேசிடுங்க.
பேசிடுங்க. ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, உன்னுடைய அண்ணனுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு கால் முட்டு வலியாக இருக்குது, வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சுங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மன திடம் இல்லை. இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல்தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே. இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம், அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது. இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாம உங்களால் ஒண்ணும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ், இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர். அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். தலைமை குணம் இருக்குல்ல, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானப்பா? ஏன்பா பெரியவங்க பதில் சொல்லுங்க, சின்ன பசங்க சூப்பரா சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப இப்போ ஏதோ ஒரு படம் வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, எல்லாம் பார்த்துருங்க. என்னப்பா? என்ன மொழி படம் மேடம்? இப்போ சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? வேற படம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால விஜய் சார் படம். என்ன படம் பாப்பா? யாரு இயக்குனர் தெரியுதான்னு பார்த்தா. ஜெயிலர் படம் யாரு இயக்குனர்? சொல்வீங்க. நெல்சன்ல மண்டேலாங்கிறது எனக்காக சொல்லணும், நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான். நான் அந்த தம்பியே கேட்குறேன், பார்த்துட்டேன் நீ யாருன்னு. 25வது வருஷம்ப்பா, டீச்சரா, ஸ்பீக்கர் இல்லை, நான் டீச்சரு. இந்த இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார், அவர் பேர் என்னப்பா? ஜெயிலர் படம் இயக்குனர் தெரிது. சமீபத்தில் வந்த படம் என்ன மொழின்னு தெரிது. லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. நான் நான் அம்மா ஏன் இதை சொல்றேன்? உன் நல்லது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னல, குட். ஆனா யாருக்கு குட்னா? உனக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குட். உண்மையாவே யாருக்கு குட்னா? யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட். ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, உனக்கு தெரிய அவங்க பிரபலமாவாங்க. நான் இந்த 2வதா சொன்னல, இஸ்ரோ அமைப்பு என்னுடைய இயக்குனர் சோம்நாத்னு பேர் இருக்கு. அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய படிக்கலாம், நீ நிறைய பயணம் செய்யலாம், நீ நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீ பெரிய ஆளா வரலாம். யாரை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்கள தெரிஞ்சுக்கோ. அதுக்குதான் படிப்பு. நாம் அறிவை விரிவு செய் என்கிறோம். இந்த குழந்தைகள் மீது தவறு இல்லை பெருமக்களே. அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு உலகம் விரிந்திருக்கிறது. அப்படி விரிந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வழிபடுத்துவதற்கான வல்லமை, லீடர்ஷிப். நான் தான் அந்த பையன் கிட்ட கேட்டேன், உனக்கு அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, குட். உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா? உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது மச்சான் செய்யாதரான்னு சொல்றல, நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று? முதல்ல நீ லீடராயிரு, முதல்ல உனக்கு நீ ஃப்ரெண்டாயிரு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம். உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே. ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை
அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே, அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே. உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொண்டு நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், தொடங்கு, உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு. இப்ப பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நான் பார்க்குற மாதிரி, ஏன்னா நான் 25 வருஷம் சொன்னேன், தம்பிக்கு தெரியும். நாங்கள் காலேஜில் இருக்கும் பொழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும், இந்த பாய்ஸ்ல இந்த குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க தான், அம்மா அப்பாக்கு இவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 2வது ஃபேஸ் என்ன தெரியுமா? பாட்ஷா படம் பார்த்தீங்களா? என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும். அதனால ரொம்ப என்ன கவனமா பார்த்துப்பாங்கன்னா, அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பார்த்துப்பானுங்க. என்ன தெரியல, நான் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் வேற, பசங்க வந்துட்டனால பசங்களுக்கு சொல்றேன், என் குழந்தைகள் இல்லையா, இந்த வயதில் எனக்கு மகன் இருக்கிறான், என் பிள்ளைகள், அதனால சொல்றேன். பார்ப்பா, தொண்டை மண்டலத்தில் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷனா இருந்தா கூட, அம்மா தானே, அம்மா அப்படிதான் பேசுவேன், அப்படி 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 கடந்து போ. அம்மாவுக்கு திட்டி தான் 2 தோசை தான் கேட்பேன், 3வது தோசை திட்டி கொடுக்கும். உலகம் 2 தோசை கேட்டேன்னா திட்டி 1 கொடுக்கும். அம்மாவுக்கும் உலகத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான், அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிடு, சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? நீ 2 தான் போதும், நான் 3வதா அதிகமாக கொடுக்கும் அம்மா. 2 கேட்ப, 1 போதும்னு உலகம். இதுதான் வித்தியாசம். வீடு ரொம்ப அழகானது, வீடு ரொம்ப பாதுகாப்பானது, வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள். பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை, இருக்கின்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் உனக்காக 2 விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமா அடாலசன்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. பேசினாலே ஹாரர் மூவி தான் பார்க்கறானுங்க, பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான், ஆர்குமெண்ட் தான். பாசிட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு சொல்ற, ஒரு கப்பல் இருந்துச்சா, அந்த கப்பல்ல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு 19-20 வயசு பையன் ஏறி இருக்கிறோம். ஐயோ, கப்பல் தொடங்கிருச்சா? நான் தொடங்கிருச்சு கப்பல், அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனுங்க கண்டிப்பா இதை சாட்சி விட்டுருவானுங்க, நம்ம எல்லாருமே சாவ போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் அவ்வளவு சீக்கிரமா போய் தொத்தாது. யாராவது பயமுறுத்திங்கன்னா டக்குன்னு தொத்திரும். எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிருக்காங்க. ஐயோ, போறதே சரியில்லைங்க, 140 பேர் இருக்கிறாங்க, 40 பேருக்கு தாங்க என்னென்னமோ கத்திருக்கான். இல்லை, என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். ஏய், விட்றா அவன், பிடிச்சிட்டாங்க, கடலை தூக்கி போடுறான், கடலை தூக்கி தொம்முன்னு போட்டாங்க. துடிக்கிறான், துடிக்கிறான், உயிர் போகிற டைமாக பார்த்துட்டே தூக்குங்க, தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து கப்பலில் போட்டாங்களா, கம்முன்னு இருக்கும், சத்தமே இல்லை. ஏன்னா கடல் ஆபத்தானது, கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டான். புரியுற மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் எதுவுமே 1000 சொல் சொல்லுங்க புரியாது, பட்டா. ஆனா என்ன தெரியுமா தவிப்பு? படாம புரிஞ்சுக்கோங்கடா, படாம புரிஞ்சுக்கோ. அதான் பெரியவங்களுடைய தவிப்பு. தொண்டை மண்டலத்துல நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இந்த உத்திரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோயில். இந்த திரௌபதி அம்மன் கோயில்ல ஒரு முறை பிரசங்கம் நல்லா சொல்றார் ஒருத்தர், மகாபாரதம் சொல்றார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சனா தம்பிக்கு தெரியும். நாங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கோம், குத்து பார்க்க பயணப்பட்டிருக்கோம். அப்படி பயணப்படும் பொழுது உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம். பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து வரோம், பாய்ஸ்க்கு முக்கியமா. போயிருக்கிறேன், பிரசங்கம் கேட்குறேன். அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம். அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சி விடுறாங்க. இந்த பூச்சி விடுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய பேர் தம்பி வந்தானான்னு தெரியல எனக்கு, வந்தியாப்பா? நாங்கள் எல்லாருமே போகிறோம். பாருங்க, அந்த ஒரு காட்சி உனக்கு ஏதேனும் அதில் கிடைக்குதான்னு பாரு. ஒரு 65 அடிக்கு கீழே ஒரு மண்ணில் சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா. பேச்செல்லாம் தாண்டி, கோயிலெல்லாம் தாண்டி, வெளியில் வெளியில் பெரிய ஒரு மண் இது இருக்கு, கிரவுண்ட் இருக்கு. 65 அடிக்கு இருக்கு ஒரு சிலை. அந்த சிலை எப்படி இருக்குன்னா, கால் இப்படி நீட்டி இருக்கு, கை இப்படி இருக்கு, கையில் ஒரு கதை வரைஞ்சி இது மண் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு கிரீடம், தொடையில் ஒரு பானை, தலைமாட்டில் ஒரு அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, கால் மாட்டில் ஒருத்தர் நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, பலே அப்படின்னு உடனே 2 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடித்தான். தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தால அவன் அப்படியே விழுந்து செத்தான். நாடகம் தான். செத்தவன் பேர் துரியோதனன், அடித்தவன் பேர் பீமன். உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை கூட்டு வந்துட்டாங்க. இந்த
தொடையில் அடிச்சாங்கல்ல, பானை வெடிச்சது. அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க, ஒரு பூ வச்சாங்க, கொண்டு மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. பூ முடித்தாளவன். எனக்கு புரியல இது என்னன்னு. பக்கத்தில் ஒரு அம்மா, வயதான அம்மா, அதுகிட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன். உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார். உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி, இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தானா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, துரியோதனன் சாவணும். இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன். ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சங்கு ஊதுன உடனே துரியோதனன் சாவு. இது தெரியுது காந்தாரிக்கு. ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை. காந்தாரி யாருன்னா, கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவன். அவள் 100 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் 100 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை. அவள் உலகத்தையே பார்க்கல. புருஷனுக்காக கண்ணை முன்னவதான் அப்படியே இருக்கா. அந்த காந்தாரி 99 குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கா. சொல்றாங்க, நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போறாங்க. துரியோதனை கூட்டு வா. ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதனனை. டேய், நேராக போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால் ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி. ஆமாம்மா. குளிச்சுட்டு என் முன்னால் வாடா. ஆனால் உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துன்னு அப்படியே வாடா. சரிம்மா. யார் பேச்சையும் கேட்காத, அப்படியே வா. சரிம்மா. போனானா குளிச்சுட்டு வெற்று உடம்புல நடந்து வரான். நடந்து வரும்பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவா சாமியான அம்மா தான். ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல, அது வேற, உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற. இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு, அந்த பொண்ணு வந்து புருஷனுக்குலாம் இல்லை. இந்த உங்கள் உடம்பெல்லாம் எங்களுது, நாங்கள் கொடுத்தது. பத்திரமா பார்த்துக்கோங்க. அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது. பாருங்க, வந்து நிற்கிறாங்க. வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான். கிருஷ்ணன் சொன்னானா, எங்கடா போற? அம்மா போற. அம்மா கூப்பிட்டாங்க. சரி, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா, இந்தா பெருசாக வளர்ந்துருக்குற, 7 அடிக்கு, என்ன இருந்தாலும் பெண் தானே, அதுக்கு ஒரு வாழையில தூக்கி போட்ட மறைச்சிட்டு போடாடி. சரி கிருஷ்ணா. துரியோதனன் வாழையில மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னான். வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேம்மா. சரியா என் முன்னால் நில்லு. அப்படியே பார்க்குறான். கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா, இடம் மறைச்சிருக்கு. கண்ணு முடிச்சு. தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா. வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறார். அப்பதான் சாபம் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு. துடிக்கிறான் துரியோதன். ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா? டேய், மறைக்காம வர சொன்னேனடா. இல்லைம்மா, கிருஷ்ணன் தான் சொன்னான். சரிடா போ. ஆமாம்மா, மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா. டேய், நான் மந்திரவாதி இல்லைடா, சக்தி போயிடுச்சுடா, போட. போயிட்டான். அடுத்த நாள் உடம்புல எங்க அடித்தாலும் அவனுக்கு உயிர் போகாது. அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும். இது மகாபாரதம் சொல்லுது. இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்? நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத. நீ எதையோ மறைவாக செய்கிறாய், அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்படிதான் மகாபாரதத்தை பார்க்கிறேன். எனக்கு அவர்கள் புகழ்பாடி என்ன கிடைக்கும்? என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால், என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா? அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி நாம பார்க்கிறோம், எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில், இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு. இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு, நீங்க எங்களோட பயணம் பண்ணுங்க. ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது. அப்படி மாறுகின்ற பொழுது, நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, வாழ்க்கையில் அரசியல், பொருளாதாரம், குடும்ப சூழல், உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது. பயணம் செய்ய வேண்டும். ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு பயணம் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி, உங்கள் தாய், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்னிலிருந்து, நாளையிலிருந்தாவது மாத்துங்க. கண்டிப்பா ஒரு தினசரியா படிச்சிருங்க. காலையில படிச்சிருங்க. எப்படி மௌனமா இருக்கீங்க பாரு. படிச்சிருங்க. சரின்னு சொல்லுங்க. முந்தா நேத்து ஒரு செய்தி கேட்டேன். ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி. 1988ஆம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. 22 வயசு பொண்ணு டிஃபென்ஸ்ல போய் நர்ஸா சேர்ந்திருக்கா. அவ பேர் செலினா ஜோன்ஸ். 3 மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிரிகேடியர் கிட்ட கல்யாண பத்திரிக்கை நீட்டியிருக்கா. போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க. வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா டிஃபென்ஸ்ல நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமா.
அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணுச்சு, அப்பவே கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு. எப்ப? 1988. 36 வருஷம் கழிச்சு முந்தானேத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது. அவளை வேலையில் இருந்து எடுத்தது பிழை. 60 லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. இதை நான் பத்திரிகையில படிக்கிறேன். இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு பெண் 36 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள். அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது. இது எனக்கு தெரிகிறது. வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு. யாரோ ஒருவர் சொல்லுவதல்ல, நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று. பாருங்க, இந்த ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, ஒரு கை இப்படி இருக்குமே, நடுங்கிற மாதிரி கை. யார் கை அது? யார் கை? சொல்லுங்க. அவங்க என்ன பயம்னா, நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற, நீயே சொல்லிக்கோ. ஆக்சுவலா அந்த கையை வந்து நம்ம ஜீசஸனுடைய கரங்கள்னு பார்க்க, ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில். 33 வயதில் இறந்து போனவர் அவர் கை அப்படி இருக்காது. ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும். நான் அதை பத்தி இது என்னது இந்த கை போட்டிருக்குது பார்த்தாலும் ஒரு மனசு குழையுது. அதனுடைய வரலாறு தேடி போனேன். அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது. பாருங்க, இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன். பாருங்க, 2 பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில், வெளிநாட்டில். நாட்டின் பேர் மறக்கிறேன் நான், ஞாபகத்துக்கு வந்துடும், போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும். அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டில் வறுமை. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் ஓவியன். அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சுறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்ன படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேரா போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்யறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரிய ஆளாயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, என் ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படி, நான் போனேன், நீ படிண்ணே, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பா, இப்படி கையை நடுங்கியிருக்கேன், இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது, சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது. இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது. நான் சொல்றேன்ல, கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று. கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாதபடிக்கு நம்மை தடுப்பது எது? 4 பேர் உட்கார்ந்தான் மௌன விரதத்துக்கு. எனக்கு தெரியலங்க, இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது. எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான். இதை தான் ஜெயிக்க முடியல, எல்லாரையும் ஜெயிக்க முடியுது. நான் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன். இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான். அடங்க மாட்டேங்குதுங்க. இது ஜெயிக்கிறது பெரும்பாடு. அடுத்தவர்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஜெயிக்கலாம். ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால், புரிதலும் இருந்தால், வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி இருந்தா, ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது. டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் கைவிட. சாயந்தரம் ஆச்சு 6 மணி. 6 மணிக்கு மௌன விரதம் கலையும். 5 நிமிஷம் தான் இருந்தது. ஒருத்தன் சொன்னானா, அப்பா 5 நிமிஷம் தான் இருக்குன்னு. மூணாவது ஆள்ல, டேய் அவன் தான் பேசினான், நீ ஏன்டா பேசுன நானா. 4வது ஆள், அப்பா நான் மட்டும் தான் பேசல நானா. இந்த மனசு அடக்கிறது, முக்கியமா பெண்கள். இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு நான் ஒரு பேச்சு பேசுவேன். இங்க பேச மாட்டேன், எங்கேயாவது பேசுவேன். கண்டிப்பா அவங்க பிடிச்சி போட்டுருவாங்க. கவனமா கேட்டுக்கோங்க. சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்காகவும். சரியா? ஆண்கள் பயப்படுகிறார்கள். ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை. நான் சொல்றேன் பாருங்க, புத்தி இருக்குல்ல, அதை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. விட்டு விலகுங்கள். லெட் இட் கோ. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன், வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், நீ கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். அது இருக்க முடியாது நம்மளால.
எல்லாத்தையும் நானே செய்கிறேங்க. எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை. ஒரு 57-60 வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன், கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும், இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான், ஏன்பா மோகினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்குது? சின்ன பிள்ளை தானே, என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட. அப்பா சொன்னார், நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்புறமாம் பேயாக அலைவார்கள். ஏன்பா மோகினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா, பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம். ஆசை நிறைவேறியவர்கள் மோகங்களாக இருக்கிறார்கள். சாமி மோகனா சாமி தானே, கிருஷ்ணன். மோகினினா பிசாஸ். இது ஆண்பால், இது பெண்பால். பெண்களே, விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா. ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? 2 வேலை செய்வா. நிறைய சாப்பிடுவா, நிறைய ஷாப்பிங் பண்ணுவா. அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம். அவளை திட்டக்கூடாது, இன்னும் குண்டாவா, இன்னும் நிறைய செலவு வைப்பா. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா 2ம் குறையும். இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டிடாதீங்க, ரகசியத்தை தானே சொல்லித்தரேன். நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல், முழுமையாக கை கொள்ளுதல். புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்றேன். பல பல நாட்களை, என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்து அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன். இங்க ஃப்ரீயா இருங்க, மற்றதெல்லாம் வந்து சேரும். இங்க விட்டு விடுதலை ஆகணும். இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ. இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது பாருங்க. ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிச்சைக்காரனுக்கு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டார் பாருங்க. அவன் கேட்ச் பிடிச்சான், கையில் வரல காசு, சாக்கடையில் போய் விழுந்துருச்சு. சட்டுன்னு சாக்கடையில் கைப்பட்ட பாருங்க, ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் கைப்படாத, சாரி நான் தான் தப்பாக போட்டேன், இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ. வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசு தூக்கி சேத்துல கை போட்டான். ராஜாவுக்கு இன்னும் வருத்தம், இன்னும் அவன் புத்தி மாறலையே, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ, அதை விட்டுடு. வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கை போட்டான். தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா, இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது, ஓகேவா? தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை. ராஜாவுக்கு கோவம், டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில் கைப்படாத நிறுத்துவேன், உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தரேன்டா. இந்த சாக்கடை பகுதி அதில் வருமான்னு கேட்டான். என்ன பண்ணுவீங்க? எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல். கல்வி என்பது அதுதான், விட்டு விடுதலையாக்கும். விட்டு விடுதலையாக்குவதற்காகத்தான் கல்வி, அதுதான் கற்றல், அதான் படிப்பு. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். நான் இதை சில புக் ஃபேர்ல சொல்றேன். ஒரு டிஓ இருக்கிறார் மேடம், சிவகாசியில் சந்திச்சேன் அவரை, ஜான் பேரு. அவர் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு, முதல்வர்களுக்கெல்லாம். அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது, நல்லா இருக்கு சார், எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார். அந்த வாய்ஸ் ஓவர் 10-15 வந்திருக்கு. 2 மேட்டர் மட்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள். என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு 2. ஒன்று, பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது. நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா? அழகான கதைகள்ங்க. வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது, திருட்டு நரி கதை. ஞாபகம் இருக்கா? வாழ இருந்த நரி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இல்லை, யாருக்கும் இல்லை. ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கா சார்? பாருங்க, ஒரு நரி எப்போ பார்த்தாலும் திருடி வருமா. குடியா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிடுச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேராக அந்த நரி வந்து தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறமா பார்த்துக்கலாம். நேராக குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனால் ஒன்று, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேராக போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். போய் நேராக புல்லு கட்டு கட்டிச்சான், ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க. நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, புல்லுக்கு போடணும், புல்லு கிடைச்சாதான் மாட்டுக்கு பால் கிடைச்சாதான் வால் கிடைக்கும்.
கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவா, என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போச்சு. நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, ஆற்றுக்கு கொடுக்கணும், அப்போ தான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும், புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும், பால் கொடுத்தா தான் பால் கிடைக்கும். சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு போ. இது போட்டுச்சான். உட்காந்துட்டு இருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது. இதை குழந்தை மனசுலேயே போட்டுறணும், சொல்லாததெல்லாம் விளங்கும். இப்போ நான் டிஓ சார் சொன்னது வரேன். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க. அது நான் சொல்கிற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். நான் இதை சொல்லிட்டு இடம் சார்றேன், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறோம். ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்கிறேன் இதை. ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே, உயிர் காப்பாற்றிக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கிடைச்சா சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்லை, தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாக்கிரதையா இருக்க தெரியும்னா, ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன், நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறேன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன், கரெக்டாக உங்ககிட்ட வரும். குறி வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை, அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது. அறிவுங்க, புத்தி. இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா நான் 45 வயசு கடந்திருக்கு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ், இங்க இருக்கிற வயதானவங்க, என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற. இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேற. எங்க அம்மா கண் கலங்கனா எனக்கு இங்க உதிரும். கிட்ட போய் கேட்க முடியாது, ஏமா அழுகுறேன்னு. செருப்படி விழும். வா அப்படிம்பாங்க. அமைதியாக நிற்கணும், ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும். அவங்க சாந்தமாகும்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், இல்லை காலடியில். அவ்வளோதான், அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான். இட்ஸ் லாங்குவேஜ், பேரண்டல் லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருந்தது. எங்கள் அம்மாக்கு 79 வயசு. ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஏதோ கண் கலங்கிருச்சு. என் பையன் வரான். வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில், அழுகுற? ஐயா என்ன சொல்லு. அம்மாட்ட எனக்கு எங்கே தெரியுமா கவலை? என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுது, எனக்கு கவலை இல்லை. அவன் பிள்ளை அவன்கிட்ட என்ன பேசும்? இந்த பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்கிறேன், கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன், மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்கள. ஒரு நூலகம்ல 75 வயசு, 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கை, 65 வயசு நூலகம். எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா. பெரியவர்களை பார்த்துக் கொள்ளுதல், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க. இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை? இந்த பரம்பரை இருக்குதே, நம்ம பரம்பரை, பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. முதல்லலாம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு. நான்லாம் சாப்பிடாம அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன். எனக்கு பசிக்கோங்க, சாப்பாடு போடாது எங்க அம்மா. 3 வேளைங்க, காலைல மத்தியானம் நைட்டு. சாரி கேட்குற வரைக்கும் சோறு கிடையாது, பக்கத்தில் போயிட முடியாது. நான் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா சுல்தானா? உயிரோட இருந்தா தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும். போய் அம்மாட்ட சாரி கேளு, சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். என் பிள்ளை அப்படி நடத்த முடியலையே. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, 1 போனால் 1, எனக்கு இருக்கிறது 1. நான் தோக்கிற இடம். இவர்களைத்தான் இந்த பாண்டேஜில் நம்ம கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் எப்படி கொண்டு வரது? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்களே. அப்போ நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும். அப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க. அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க. இதுக்கு நம்மளை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க. எவ்வளோ தப்பு தெரியுமா பிள்ளைங்களா? பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது. சொல்லிட்டாலும்
சிச்சுவேஷன் வரும்போது இப்பதான் பேசி முடிச்சேன், நீ லேட்டா வந்த, அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும். அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும், உள்ள இருந்து சிங்கம், புலி, யானை, கரடி, காண்டாமிருகம், நீர் யானை எல்லாம் வெளியில வரும். பார்க்கறதுக்கு பொமரேனியன் டாக் மாதிரி தான் இருப்பேன். எனக்கு தெரியுமா, எனக்கு தான் புள்ள இருக்குது. ஐயோ, குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டு விட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்துரும். கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா. என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊத்திட்டான். வழுக்கி விழணும்ட்டு இவ்வளோ கொழுப்பு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழலை. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போகிறேன். நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியிலேருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில் நிற்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே, டீச்சர் புத்தி, இங்கிலீஷில் எழுதியிருக்கான். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கான். மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா. நீ யாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீலாக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிரா அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுல இருந்து பிடுங்கணுமே. தாய் இல்லை, நான் எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி பிடுங்கன்னு தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்துல அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். எப்படி பிடுங்கன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலர்ல பார்த்திப ராஜா தெரியும், நான் 2 வீலர்ல போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன், காலில் அடி. காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாசம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா இப்படிமா விழுந்தா, எப்படிமா விழுந்தா, அம்மா துட்டிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாமா, அம்மான்னு அழுகுறான். எப்படிமா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊற்றின பால் இருக்குல்லடா, அது ராயப்பேட்டால என்ன வழுக்கி விடுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம குழந்தை. ஒன்று சொல்றேங்க, இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளரதே இல்லதுங்க, நம்மை பார்த்து வளர்க்கிறார்கள். நம்ம ஜெனியூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க. நம்ம ஜெனியூனிட்டி நம்ம காட்டல, அதுங்க அது வழி போவோம். பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள். மனைவி, கணவன் எல்லாம் சென்சிட்டிவானவர்கள். இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு. சென்சிட்டிவா இருக்காங்க. முதல்லலாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க 2 பேரும். போவே கூடாது சமாதானப்படுத்த. ஏன்னா மேட்னி ஷோக்கு 2ம் பூ வச்சுக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ பார்த்துருக்கோமா இல்லையா? ஏன்னா இப்போ இல்லை சார், ஒரு நோட்டீஸ் சார். ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, அம்மா ஒரே சண்டையா இருக்குமா? ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கும். அம்மா 10 நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி. அப்படி தாண்டி இருக்குமா, அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா. சமாதானமா போடி, சமாதானமா போற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுச்சான். சண்டை அது வரைக்கும் போகுது. இப்பெல்லாம் டெரரா இருக்கு சண்டை. பாருங்க, ஒரு செல்வந்தன், இது 2வது கதை, டிஓ சொன்ன கதை. ஜான் சார் தேங்க்யூ. ஒரு செல்வந்தர் இருந்தானா, 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தனியாக வாழ்ந்தார். வாக்கிங் போவாராம். அப்படி இருக்கும், குதிரை மாதிரி இருக்குமா 2ம். அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது. ஒரு திருடன் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை. கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா, சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருடப்பார் சொல்லிட்டு போயிட்டானா. ஒரு கலக்கமாயிட்டார். நாயை திறந்து விட்டுருக்கார் ஃபுல்லாக. வீடு ஃபுல்லாக திறந்துருக்கு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல. 3வது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் 5 மணிக்கு. யாரான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா. இதெல்லாம் உந்தா பாரு சார்னு. எந்த தாண்டா, எப்படிடா? நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். என்ன சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்த, திருடுறதுக்கு வரல. இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துக்கூடாது, நீ சம்பாரிச்சதுடா, போடா எடுத்துக்கோ போ. அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு, இதோட என் பேச்சு முடியுது. ஒரே டவுட்டு, என் 2 பசங்களை எப்படிடா சமாளிச்ச? 2 பசங்க நல்லா தானடா இருக்கு, மயக்க மருந்தெல்லாம் கொடுத்ததா தெரியலையே. இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிடா வந்துட்டு போனேன்? தெரியாமலாம் வந்துட்டு போல சார், தெரிஞ்சுதான் வந்துட்டு போனேன். எப்படிடா
சொல்லவா? சொல்லு. எத்தனை வருஷமா வளர்க்குற சார்? 6 வருஷமா. என்ன சார் சோறு போடுற? கறி, சிக்கன்? நான் மத்தி மீன் போட்டேன் சார். சாப்பிட்டுருச்சாடா? இந்த விளாட்டுது பாரு. சாப்பிட்டுருச்சு சார். சரி போ, போய் கதவை மூடிட்ட 2 நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார. இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது. 2 நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டான். மன்னிச்சுக்கடங்க, 2 பேரும் மன்னிச்சிடுங்கடா. அப்பா, உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா. உன் பரம்பரையா வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களேடா. உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேனடா அப்பா, மன்னிச்சிருங்கடான்னு அழுதுருக்காருங்க. அவங்க 2 பேரும் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுதுற உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க. ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு 2 நாய்க்கும். ஒரு நாய் 2 நாயும் இப்படி உட்காந்துருந்துருக்கு. சாஞ்சி கூட உட்காரலையாங்க. 9 நாள் தண்ணி குடிக்கல, டாய்லெட் போல, சோறு சாப்பிடல, எதுவும் செய்யாம 9 நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாய் 11 நாள்ல செத்து போச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு. சென்சிட்டிவிட்டி. இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷக்காரமா அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய இழப்பு நடந்துருது. எது முக்கியம், எதை கொண்டு போவது, எப்படி எடுத்துச் செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது. நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாசிப்பு பயிற்சி, மூளைக்கு பயிற்சி கொடுங்கள். Just let them go, let them fly. நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சு வைக்காம விரிந்து வளர்வதற்கு, பறப்பதற்கு உதவி செய்யுங்கள். நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன். விரியத்தான், விரிக்க தான் தெரிந்து கொண்டேன். நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இப்படி பறக்கிறேன். நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல, நீங்களும் ராஜாளி தான். வாருங்கள், பறப்போம். வானம் காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.